சிறிது வர்த்தக விளம்பர இடைவெளி தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். நேத்திர அலைவரிசையின் வியாழன் வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியினூடாக இரண்டாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது. நாங்கள் முதலாவது சிறப்பு கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இந்த ஆன்மீகம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்பது தொடர்பாக பேசுகிறேன். அது எப்படி என் வாழ்க்கையில் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இன்னும் வரைக்கும் இதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய குடும்பமும் என்னுடைய ஆசிரியரும் தான் சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே செய்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சொன்னது போல நடனத்துறையில் தான் உங்களுடைய எதிர்காலம் தங்கியிருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்பு நான் நினச்சிட்டு இருந்தது. நடனத்துறையில் தான் நான் பெரிய ஆளாக வருவேன். இது அவங்க எதிர்பாராத விதம். ஒரு யோகாவில் இந்த அளவுக்கு நான் இந்த 21 வயசில் ரீச் ஆனது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்பயும் என்கரேஜ் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போங்க அப்படின்ட்டுன்னு. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையில் யோகா என்பது எங்களுடைய வாழ்க்கையை தாண்டி எங்களுடைய உடல் கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லது சிறந்த முறையில் சுவாச பயிற்சியாக இருக்கட்டும், அல்லது உடலுடைய நெகிழ்வுத்தன்மை, தற்போது அதிகரித்து வருகின்ற நோய்களுக்கும் கூட ஒரு மாற்றீடாக, அல்லது இன்னும் சொல்லப்போனால் அவரிலிருந்து நாங்கள் நிவாரணம் பெறுவதற்கு இந்த யோகா என்பது மிகப்பெரியதொரு உதவியினை செய்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இளம் தலைமுறையினை பொறுத்த மட்டிலே இந்த யோகாவினை எவ்வாறு அவர்கள் பார்க்கின்றார்கள், அதனை இருந்து எவ்வாறு அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள்? இப்போது நவீன காலத்தில் யோகா கற்றுக்கொள்ளணும், யோகா செய்கின்ற ஆர்வம் பெருசாக ஆக்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க வேலை செய்கிற துறையிலேயோ ஏதோ ஒரு சார்ந்தில் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் வர நோய்கள் அதுகள் அவங்க தெரிந்து கொண்டு யோகாக்குள்ளே வராங்க. ஆனால் வந்துமே சிலர் என்ன செய்கிறது, அதை ஒழுங்காக ஃப்ளோ பண்ணுறது இல்லை. ஒரு நாள் வாரது, ஒரு நாள் செய்கிறது, அதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்ணுறது இல்லை. அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறது என்னென்னா, நான் யோகாவுக்கு போயும் தனக்கு எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை, நான் நினச்சது நடக்கலை அப்படின்னு. அது யோகா அப்படின்னு இல்லை, இவ்வளோ கால வரையறை அப்படின்லாம் இல்லை. நம்ம லைஃப் லாங் செய்தால் தான் அதற்கான சக்ஸஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த நோயற்ற வாழ்விலேருந்து நம்ம விலகலாம். இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்கள வரைக்கும் நோய் எல்லாருக்குமே வருது. அப்போது அது வயது வேறுபாடு இல்லை. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் யோகா தான். மன அழுத்தம் சரியாகிறதுக்கும் உடலில் உள்ள நோய்கள் குறையிறதுக்கும் நாங்கள் ஹாப்பிலி லைஃப் வாழ்கிறதுக்கு யோகா ஒரு நல்ல ஒரு பார்ட் தான். அதை நம்ம தான் தேர்ந்தெடுத்து போகணும். குறிப்பாக தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் எங்களுடைய வாழ்க்கை சீர்பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மிக முக்கியமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த யோகா என்பது பல்வேறு வகைகளில் எங்களுக்கு உதவி செய்கிறது. குறிப்பாக இளைஞர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் வெறும் ஒரு காட்சி பொருளாகத்தான் இந்த யோகா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் ஒரு ஆசிரியராக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேருக்கு யோகானா என்னன்னு தெரியாது. சிலர் சொல்கிறாங்க அது தியானமா, சிலர் சொல்கிறாங்க அது உடற்பயிற்சினா தான் நாங்கள் வீட்டிலே செய்யலாமே, எதுக்கு நாங்கள் வகுப்புக்கு போகணும் அப்படி கேட்குறாங்க. ஆனால் அதில் நீங்கள் முதல்ல போய் ஒரு கிளாஸ் போய் பார்க்கணும். யோகானா என்ன, அது ஒரு தியானம். நாங்கள் தியானம் செய்கிறப்ப அதில் மன அழுத்தம் குறையும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்ஸ் வருது. அதுக்கு காரணம் வேலை செய்கிற இடங்கள், பிள்ளைகள் படிக்கிறதா இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்யும்போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை இன்னும் எங்களை அழகுபடுத்தி கொண்டது கூட இந்த யோகா என்பது மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த யோகா பயிற்சி பெற்றதன் பின்பதாக இது தொடர்பான போட்டிகள், தேசிய மட்டம் அல்லது வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற இவ்வாறான போட்டிகளில் இது தொடர்பான செயற்பாடுகள், உங்களுடைய அந்த செயற்பாட்டு நிறுவனம் எவ்வாறு தங்களுடைய சேவைகளை முன்னெடுத்துகின்றது? இன்னும் சொல்லப்போனால் இப்போது யோகா பயிற்சிக்கு வராங்க, பிள்ளைகள் வராங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, சிறந்த முறையில் செய்கிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க. இவர்களுக்கான அந்த போட்டிகள் அப்படின்னு வரும்போது அவங்களோட மனநிலையை நீங்கள் எப்படி தயார்படுத்துகிறீங்க பிள்ளைகளுக்கு? குறிப்பாக அதில் வர பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருக்குது. அதாவது நாங்களும் இதில் கலந்து கொள்கிறோம், நாங்களும் சிறப்பு அதுக்கான பயிற்று நாங்கள் கொடுப்போம். கொடுத்து அதில் யாருக்கு நல்லா செய்ய முடியுதோ, யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியுதோ அவங்களே நாங்கள் தேர்ந்தெடுத்து தான் இதுக்கு கூட்டிகிட்டு போகிறது. சிலர் அந்த அவங்களால செய்ய முடியாட்டியும் அவங்க ரொம்ப ஆர்வம் எடுத்து அந்த இது பண்ணி பழகுறாங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்கிறது,
இப்போது பொதுவாக யோகா பயிற்சி வகுப்புகளுக்கு சிறுவர்கள் வருகின்ற பொழுது பெற்றோர்கள் வழங்கக்கூடிய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது, அதில் வழங்கக்கூடிய சப்போர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது? பேரண்ட்ஸ்க்கு சரியான விருப்பம் என்னென்னா, இப்படி ஒரு போட்டி இருக்குன்றதே தெரியாது, பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. இப்போ இப்படியெல்லாம் யோகாவில் இருக்குதா, இந்த மாதிரியெல்லாம் இப்போ காம்படிஷன் வச்சு இப்படியெல்லாம் அது கேள்விப்பட்டு வரப்போ அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு தான் இதில் பிள்ளைகளை போடுறாங்க. பிள்ளைகளும் அது ரொம்ப ஆர்வமாக இது பண்ணி செய்து எங்களோட கிளாஸில் ஒரு 25-30 பேர் கண்டிப்பாக காம்படிஷன்ஸ்க்கு போவாங்க. ஸ்ரீலங்காவில் நடக்கிற நாங்கள் நிறைய காம்படிஷன் போய்ட்டு எங்களுக்கு கோல்டு மெடல் தான் கிடச்சிருக்கு. வெளியூர் போகிறப்ப தான் அந்த சிலர் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகி அந்த வாரது இல்லை. மற்றபடி ஸ்ரீலங்காவில் நடக்கிற நாங்கள் எல்லா போட்டியிலையுமே கலந்து கொண்டு இது பண்ணுறது. ஆனால் இப்போ தேசிய மட்டம் தாண்டி நாங்கள் வெளிநாடுகளுக்கும் போய் பல நாடுகளோடு போட்டி போட்டு நாங்கள் எங்களுடைய வெற்றி கணிகளை பறித்து வரணும் இல்லையா? அதுக்கான சந்தர்ப்பம் கிடைத்தும் எங்களுடைய பிள்ளைகள் 5 பேர் கொண்ட குழு கடந்த மாதம் இந்தியாவினுடைய டெல்லியில் ஒரு யோகா போட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 12 நாடுகள் இந்த யோகா போட்டியில் கலந்து கொண்டார்கள். அதில் குறிப்பாக இலங்கை சார்பாக 5 பேர் கொண்ட குழுவினை நெறிப்படுத்தி அழைத்து சென்ற அருணிகா பரமேஸ்வரன் அவர்களுக்கு ஒரு சிறப்பு விருதும் கூட கிடைக்கிறது. அதாவது ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு விருதும் கூட கிடைத்திருக்கு. என் கண்முன்னே அந்த விருதும் இங்கே உங்களுக்காக வைக்கப்படுகிறது. இந்த விருது கிடைக்கின்ற அந்த தருணத்தில் உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது? ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, எனக்கு இந்த விருது கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியாது, என்னோட குருவுக்கு தான் தெரிந்திருந்தது. அப்போ அவங்க வந்து இது ஒரு சர்ப்ரைஸாக தான் கொண்டுட்டு போயிருந்தாங்க. அங்கே போனதுமே எனக்கு இப்படி ஒரு அவார்டுன்றது உண்மையாக நான் எதிர்பார்க்காத விஷயம். அதாவது அவங்களும் எனக்கு சொன்னது, இவ்வளோ சின்ன வயசில் 21 வயசில் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க இந்த ரைசிங் ஸ்டார் அவார்ட், உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் உங்களோட குருவுக்கும் உங்களோட நாட்டுக்கும் தான் இந்த பெருமை. எனக்கு உண்மையாகவே சந்தோஷம்தான் இந்த விருது கிடைச்சதில். சரி, உங்களுடைய பெறப்பட்ட அந்த விருது தற்போது திரையிலும் காண்பிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களும் கூட இனிவரும் காலங்களில் தங்களுடைய குழந்தைகளும் ஏன் தாங்களும் கூட இந்த யோக பயிற்சியில் ஈடுபட்டால் பெறக்கூடிய நன்மைகள் கடல் கடந்த பல நாடுகளிலும் இடம்பெறுகின்ற போட்டிகளில் பங்கு பெற்றி எங்களுடைய அந்த வெற்றி கடையினை நாங்கள் பறித்து வரலாம் என்ற ஒரு ஆசை எழுந்திருக்கும் என்றும் கூட சொல்லலாம். சரி, குறிப்பாக இந்த போட்டி தொடர்பாக நீங்கள் டெல்லியில் கலந்து கொண்ட போது நீங்கள் நெறிப்படுத்திய 5 மாணவர்கள் அவர்களை பற்றியும் நாங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். தங்க பதக்கங்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னீர்கள், அவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் வந்து 5 பேர் கூட்டிகிட்டு போயிருந்தோம். 5 பேருமே ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் உள்ளவங்க தான். சின்னவங்களையும் 7 வயசு ஒரு சின்ன பொடியனே நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த 5 பேருமே எங்களுக்கு கோல்டு மெடல் அடித்து கொடுப்பாங்கன்னு. ஏன்னா பிள்ளைகள் எஃபர்ட் போட்டாங்க. அதை விட இந்தியாவிலேருந்து வந்தவங்க, வேறு வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அப்படி ஒரு டஃப் காம்படிஷன். அதில் எங்களோட பிள்ளைகள் போட்டிட்டு 5 மெடலும் கோல்டு மெடலும் எடுத்தது உண்மையாக பெருமைக்குரிய விஷயம் தான். குறிப்பாக 12 நாடுகள் அப்படின்னு கூட சாதாரண ஒரு போட்டியாக இருந்திருக்காது. நிச்சயமாக ஒரு டஃப் காம்படிஷனாக தான் இருந்திருக்க போகுது. அந்த நிலையில் உங்களுடைய மாணவர்கள், நீங்கள் ஒரு பயிற்றுவிப்பாளர், உங்களுடைய குரு, உங்களுடைய மனநிலைகள்லாம் எப்படி இருந்துச்சு? இப்போ பல நாடுகளோடு நீங்கள் போட்டியிட போகிறீங்க. இவ்வளவு காலம் நீங்கள் பெற்ற பயிற்சியினது பலன் அங்கே கிடைக்க போகிறது. அது என்ன மாதிரி இருக்க போகிறோம்? அந்த நிலையில் உங்களுடைய மாணவர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? உண்மையாகவே அவங்க உண்மையாக அதெல்லாம் மற்ற மாணவர்களை பார்த்து உண்மையாகவே பயந்துட்டாங்க. தங்களை விட ஒரு ப்ராக்டிஸ்னரை பார்க்குறப்போ அவங்க ரொம்பவே யோசிச்சாங்க, தனக்கு கிடைக்குமா, தான் இதில் பங்கு பெற்ற முடியுமா அப்படின்னு. நாங்கள் இல்லை, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மாணவரை தயார்படுத்தி கூட்டிகிட்டு போனதே. உண்மையாக அவங்களும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு செய்தாங்க. ஆனால் 5மே கோல்டு மெடலாக கிடச்சிச்சு. இதில் என்னென்னா சாம்பியன் டு சாம்பியன் நடந்தது. அதாவது நல்லா செய்து நல்லா 85க்கு மேலே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்கள வந்து சாம்பியன் டு சாம்பியன், அதாவது எல்லா நாடுகளோடையும் ஒன்றா ஒரு மேடையில் போட்டியிடுறது. அதில் எங்களோட 5 மாணவர்கள் 3 மாணவர்கள் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து ஒரு இது கிடைக்கல, பிளேஸ் கிடைக்கல. ஏன்னா சாம்பியன் டு சாம்பியன் இந்த முறை 8 பேர் அடிச்சிருந்தாங்க. 5 இந்தியனாக்களும் 3 தாய்லாந்து கண்ட்ரிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அதுக்கு ஃபுல் எஃபெக்டோடு ட்ரை பண்ணி
கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது ஒரு கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். ஏன்னா 3 மாணவர்கள் செலக்ட் ஆகி ஒருத்தருக்கு கூட ஒரு ரன்னர் அப் கூட கிடைக்கலன்றது ஒரு கவலைக்குரிய விஷயம். அதை விட ரொம்ப பெருமையானது 5மே எங்களுக்கு கோல்டு மெடல். போன 5 பேருமே எங்களுக்கு கோல்டு மெடல் எடுத்து கொடுத்தோம். ஏன்னா போகும்போது நிறைய நெகட்டிவிட்டியான டாக்ஸ் தான் எங்களுக்கு வந்தது. என்னை கூட்டிகிட்டு போகிறது 5 பெரும் சிறுவர்கள், எப்படி நீங்கள் சிறுவரை நம்பி போகிறீங்க, உங்களுக்கு நடக்குமா நடக்காது, அப்படி ஒரு இதுகள் தான். ஆனால் இது நாங்கள் போயிட்டு வந்த வெற்றி வந்து உண்மையாக எங்களுக்கு கதைச்சவங்க, பின்னால் இருந்து என்கரேஜ் பண்ணவங்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்த ஒரு இதுதான். யாருமே எதிர்பார்க்காத தருணத்திலே 5 சிறுவர்கள் மிக குறுகிய கால பயிற்றுவிப்பின் பின்னால் 12 நாடுகள் கலந்து கொண்ட வெளிநாட்டில், குறிப்பாக இந்தியாவில் நடைபெற்ற இந்த யோக போட்டியில் கலந்து கொண்டு 5 தங்க பதக்கங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் சொல்லியிருக்கேன். இதற்கு போவதற்கு முன்பதாக பல்வேறு விமர்சனங்களும் எழுந்ததாக சொல்லியிருந்தீர்கள். இந்த பதக்கங்கள் பெற்று அது மட்டும் இல்லாமல் சிறப்பு விருதொன்றினையும் பெற்றதன் பின்பதாக நாடு திரும்பிய போது உங்களை விமர்சித்தவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த அந்த பலன்கள், அது அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பாராட்டுகள் தொடர்பாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களிடமிருந்து பாராட்டுகள் வேறு வழியாக தான் கிடைத்தது. என்னென்னா உண்மையாக இது வந்து 5 பேர் போயிட்டும் எப்படி கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 2 கேர்ள்ஸ் டீச்சர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷம்தான், அதே சமயம் வெளியிலேருந்து வேறு விதமான எதிரிகளும் கிளம்பினார்கள், எவ்வாறு இவர்கள் போயிருந்தார்கள் அப்படின்ட்டுன்னு. காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி அதிகம் சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த யோக பயிற்சியில் இப்போ அடுத்த கட்ட நகர்வா நீங்கள் எதை செய்யலாம்னு திட்டமிட்டு வச்சுருக்கிறீங்க? அடுத்த கட்ட நகர்வா நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து யோகா சாம்பியன்ஷிப் ஒன்று செய்கிறத நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது ஏப்ரல் மாதம் செய்கிறதுக்காக. இன்னும் சரியாக நாங்கள் இது பண்ணையில், அதாவது எங்களோட அகாடமியும் இன்னொரு அகாடமியும் சேர்ந்து செய்வதாக. அதுதான் எங்களோட அடுத்த கட்ட திட்டமாக இருந்தது. செப்டம்பர் எங்களுக்கு தாய்லாண்டில் நடக்கிறதுக்கான சாம்பியன்ஷிப் இருக்குது. அதுக்கும் எங்களைய அழைப்புகள் அனுப்பியிருந்தாங்க. இந்த வருடம் 2026 செப்டம்பர் தாய்லாண்டில் நடக்குது. அப்போ அதுக்குமே எங்களுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொள்ளணும், இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம்? எத்தனை போட்டியாளர்கள் கலந்து கொள்ளணும் என்று இல்லை, நாங்கள் வந்து விரும்பினவர்கள் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி போகலாம். எப்படியும் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு அவங்க என்னென்ன செய்யணும், எப்படி பயிற்சி கொடுக்கணும் எல்லாமே அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிள்ளைகளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு எத்தனை பேர் வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம். அது வந்து எங்களோட அகாடமியில் வாரவங்களை பொறுத்து, இதில் கலந்து கொள்கிறவங்கள பொறுத்து இருக்குது. இப்போ போன 5 பேருக்குமே ஒரு பெரிய ஒரு ஆஃபர் ஒன்றும் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க இந்தியாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி 5 கோல்டு மெடல் அடித்தவங்க. இப்போ அடுத்து அவங்க தாய்லாந்து போகிறப்ப வந்து அந்த ஃபெடரேஷன்ஸ்லேருந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட், அந்த ஆஃபர்ஸ் கிடைக்கும். அதாவது கடந்த மாதம் போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற அந்த 5 மாணவர்கள் உள்ளடங்களாக மேலதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறீங்களா? இதையும் தாண்டி புதுமுக வீரர்கள் வந்து சிறுவர்களாகவோ பெரியவர்களாக வந்து கலந்து கொள்கிற போது எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற இந்த வகையான இந்த யோகா போட்டிகளில் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் மிக முக்கியமாக கையாளக்கூடிய உத்தியாக எதை சொல்லலாம்? எப்படியெல்லாம் அவங்களை நீங்கள் கைட் பண்ணி வழிநடத்த போகிறீங்க? இப்போ போயிட்டு வந்த 5 மாணவர்களுமே அவங்கள கைட் பண்ணக்கூடியவங்க தான். அதாவது அவங்க இன்னொருத்தருக்கு அதை சொல்லி கொடுத்து எப்படி அந்த போசஸ் செய்யணும், எப்படி அந்த ஆசனங்கள் செய்யணும் கைட் பண்ணக்கூடியவங்க தான். ஏன்னா எங்களோட கிளாஸில் வந்து நானும் என் டீச்சரும் தான் ஆசனம் சொல்லி கொடுப்போன்னு இல்லை, நன்கு தெரிந்த மாணவர்கள் அவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி சொல்லி கொடுத்து வந்தவங்க தான். இப்போ இதில் 2 பேர் வர முடியாமல் போனாங்க ஃபினான்ஷியல் ரீதியாக. அப்போ அந்த இருவரும் தான் இந்த பங்கு பற்றி 5 பேரில் 3 பேருக்கு அந்த உதவியாளராக இருந்து செய்தவங்க. அவங்களோட வெற்றிக்கு காரணம் வந்து வராத 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அதையுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய வெற்றிக்கு பின்பு இவர் தான் காரணம், இவர் எனக்கு சொல்லி கொடுத்த விதத்தினால் நான் ப்ராக்டிஸ் பண்ணனால தான் எனக்கு இந்த வெற்றி கிடைச்சது. அப்படி எங்கள் கிளாஸில் நல்ல டேலண்டான ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பயிற்சி போகிறப்ப. அதாவது நாங்களே இருந்து நாங்களே செய்யணுமென்றே இல்லை. அப்போ இத்தனை மணிக்கு கிளாஸ் அப்படின்னு போடுறப்ப ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க வந்து அவங்க செய்வாங்க. ஒவ்வொரு ஆசனஸ், கஷ்டமான ஆசனஸ் தேடி நெட்களில் பார்த்து அவங்களே பயிற்சி பண்ணி அவங்களே செய்விப்பாங்க. அப்போது நாங்கள் இருந்து தான் கைட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு எங்களோட கிளாஸில் வந்து டேலண்டானவங்க இருக்கிறாங்க. மற்றவங்கள கைட், அதாவது தங்களால் போக முடியலாட்டியும் மற்றவங்க போகணும்
அவங்க போய் பங்கு பெற்று வரணும் அப்படின்ட்டு கைட் பண்ணுற ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட கிளாஸில் இருக்கிறாங்க. நல்லுள்ளம் படைத்த மாணவர்கள் பாடசாலையில் அதிகமாக இருக்க, குறிப்பாக உங்களுடைய யோகா பயிற்சி நிலையத்தில் இருப்பதன் காரணமாக வளர்ந்து வருகின்ற அல்லது புதிதாக யோகா பயிற்சியில் ஈடுபடுகின்ற போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வமிக்க மாணவர்களுக்கும் அது ஒரு பேருதவியாக இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிக இள வயதில் இவ்வாறான யோக பயிற்சியை மேற்கொண்டு ஒரு மாணவர் குழாத்தினையும் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று வெற்றிகளையும் பெற்று வந்த நீங்கள் தற்போது இருக்கின்ற இளம் தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் அல்லது ஒரு ஐடியாஸ் அப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்லலாம்? எல்லாரும் கண்டிப்பாக யோகா செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கை கட்டம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஆனால் 24 மணி நேரத்தில் எங்களுக்குன்னு ஒரு அரை ஒதுக்கி எங்களோட உடலுக்காக எங்களோட ஆரோக்கியத்துக்காக நாங்கள் 2 யோகாக்கள் செய்ய தான் வேணும். ஏதோ ஒரு உடற்பயிற்சி. இப்போது நிறைய பேர் எந்த விதமான உடற்பயிற்சியும் இல்லாமல் இருக்கிறனால தான் அந்த நோய்கள், அந்த மன அழுத்தம் எல்லாமே ஏற்படுது. அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் தன் உடம்புக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சியை கொடுத்து அவங்க இருந்தாலே அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக யோகா போங்கன்னு சொல்கிறது எனக்கு சொல்ல முடியாது. அது அவரவர் தெரிந்து விரும்பினால் செய்யலாம். ஆனால் நீங்கள் விரும்பி செய்கிறப்போ அது உண்மையாகவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் முதல்ல ஒரு 2 கிளாஸ் 1 கிளாஸ் போய் பார்க்குறப்போ நீங்களே உங்களை வித்தியாசமாக ஃபீல் பண்ணி, இவ்வளோ நாள் நான் இருந்ததுக்கும் இனி நான் இருக்க போகிறதுக்கும். அதில் நம்ம யோகா போயிட்டோம்னா எங்களோட நாளாந்த அன்றாட வேலைகள் எல்லாமே மாறுபடும். ஏர்லியாக எழும்புறவங்க வெள்ளனே எழும்புவாங்க. அதே எனர்ஜி போய் காலையில் எழும்பி நம்ம யோகா செய்துட்டு எங்களோட அன்றாட வேலைகளை செய்யும்போது அந்த 5 ஹவர் செய்கிற வேலை எங்களால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஹவர்ஸ் செய்ய முடியும். ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி எங்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி உணவாக இருக்கட்டும், 10% யோகாவாக இருந்தால் மீதி 90% உணவு தான். உணவு மூலமாக தான் நாங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம். உண்மையில் நேத்திர அலைவரிசையை பொறுத்த மட்டிலே இளம் கலைஞர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பது, அது மட்டுமல்ல இளம் சாதனையாளர்களுக்கு களம் அமைத்து கொடுப்பதில் என்றுமே நாங்கள் பின்வாங்கி நிற்பதில்லை. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் அருணிகா பரமேஸ்வரன், இளம் கலைஞர், யோக பயிற்றுவிப்பாளர். கடல் கடந்த நாடு சென்று எங்களுடைய இலங்கை சார்பாக இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி 5 மாணவர்கள் தங்கப்பதக்கத்தினையும் பெறுவதற்கு சான்றாக இருக்கக்கூடாது. சரி, இந்த அளவோடு நாங்கள் இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த பகுதியில் எங்களோடு இணைந்திருந்த அருணிகா பரமேஸ்வரன் அவர்களுக்கு எதிர்காலத்தில் இன்னும் பல்வேறு வெற்றிகளை எமது நாட்டிற்கு கொண்டு தர வேண்டும், நல்ல முறையில் தங்களுடைய மாணவர்களை பயிற்றுவிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நன்றி. சரி ரசிகர்களே, வியாழன் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மா கேசவன், அதோடு சஜா இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.